பெரியவங்க எல்லாரும் இருக்கிற இந்த அரங்கில் என்னுடைய கன்னி பேச்சு பேசுறதுக்கு நான் பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கிறத உணர்றேன். என்னுடைய தந்தையார் திரு NS நரசிம்மன் அவர்கள் கரூர் மாவட்டத்தை சேர்ந்த தாம்ராசன் செயலாளர். எனக்கு 33 வயசு தான் ஆகுது. இந்த 33 வயசுல ஒரு சிற்றூர்ல இருந்து ஒரு பிராமண பையனா படிச்சு வளர்ந்து வேலைக்கு வந்து ஐ வாண்ட் டு கிரியேட் வெல்த், அதுக்கு நான் போராடிட்டு இருக்கேன். எவ்வளவு அடக்குமுறைகள் நம்ம ஃபேஸ் பண்றோம், எவ்வளவு வலிகள், எவ்வளவு வேதனைகள் இருக்கு. ஒரு ஸ்கூல்ல ஒரே ஒரு பிராமண பையனா படிக்கிறது எப்பேற்பட்ட வலிங்கிறது எனக்கு தெரியும். ஒரு முனிசிபல் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லையோ ஒரு பிரைவேட் ஸ்கூல்லையோ மற்ற சமூகத்தை சேர்ந்தவர்களோட நம்ம இருக்கும்போது வாட் கைண்ட் ஆஃப் புல்லிங் தட் வி ஆர் ஃபேசிங். இவன் தயிர் சாதம், இவன் ஒன்றுத்துக்கு ஆகாதவன். அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சைடு வந்து நான் ஆண்ட சாரி, மீசையை முறுக்கி விட்டு நான் ஆண்ட சாரி, இந்த சைடு வந்து நான் பிற்படுத்தப்பட்டவன். ஒண்ணு நீ ஆண்ட சாதின்னு சொல்லு, இல்ல பிற்படுத்தப்பட்டவன் சொல்லு, ரெண்டுல ஏதாவது ஒண்ணு எடுத்து. ஆனா நம்மளையுமே எல்லாரோட விஷயத்துக்கும் ஒரு காரணியா காட்டி எல்லா இழிவுகளுக்கும் பார்ப்பனர்கள் காரணம் அப்படிங்கிற மாதிரி மனுதர்ம நூல் காரணம் சொல்லிட்டு மனுதர்ம நூல் எதிர்ப்பு, அதை எரிக்கிறேன். இந்த மாதிரி நிறைய கோமாளித்தனங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. இதை பத்திலாம் நம்ம வீட்டில் இருக்கிற பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், ஸ்கூல் பசங்களுக்கே சொல்லிக் கொடுக்கணும். 5ஆம் கிளாஸ்ல இருந்து, குறைஞ்சபட்சம் 5ஆம் கிளாஸ் இல்லைன்னா கூட 8ஆம் கிளாஸ்ல இருந்து அவனுடைய கல்லூரி வாழ்க்கை வரைக்கும் அவனுக்கு இங்க நடக்கக்கூடிய, தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய திராவிட அரசியல் போதிக்கப்பட வேண்டும். எப்பேற்பட்ட பேக் பைட்டிங் நம்ம மேல நடக்குது, நம்ம முதுகுல ஏறி எத்தனை பேர் சவாரி செய்யறாங்கன்றத நம்ம உணர்த்த வேண்டிய காலகட்டம் இது. நம்ம இது வரைக்கும் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஐயா இந்த அளவுக்கு நமக்கு ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தி இந்த மாதிரி ஒரு அரங்குல இவ்வளவு பேரை ஒன்னா சேர்த்தி இத்தனை வருஷமா ஒரு கூட்டு முயற்சியாக இதை செஞ்சிட்டு இருக்கிறாரு. எங்களுக்கே வந்து நெரூர் அக்ரஹாரத்துல நாங்க வந்து பிரம்மேந்திராள் ஆராதனை பண்ணும்போது ஒரு பிரச்சனை வந்தது. பார்ப்பனர் அல்லாதவரை வந்து பார்ப்பனர் சாப்பிட்ட இலையில அங்க பிரதர்ஷனம் பண்ண சொல்றாங்கன்னு சொல்லிட்டு பொய்யான குற்றச்சாட்டெல்லாம் முன் வச்சு அதை தடை பண்ணாங்க. அப்போ ஐயா தான் முன்னின்று, நம்முடைய நாராயணன் ஐயா தலைவர் அவர்கள், அவர் கூட இருந்துதான் அது வந்து நமக்கு மிக பக்க பலமா இருந்தார். என்ன மாதிரி யங்ஸ்டர்ஸுக்கு டெஃபினட்டா இது வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்குது. நாளைக்கு நம்ம வீட்டு பசங்க தலை நிமிர்ந்து சொல்லணும், ஆமா நான் பார்ப்பனன், நான் யாருக்கும் தலைவணணும்னு அவசியம் இல்லை, நான் யாரையும் ஏமாத்தி சம்பாதிக்கல, என்னுடைய முன்னோர்கள்ல யாரும் வந்து நில அபகரிப்பு வழக்குல கைதாகல, என்னுடைய முன்னோர்கள், என்னுடைய தாத்தா, என்னுடைய பாட்டனார் யாருமே வந்து ஏரி நிலத்தை ஆக்கிரமிச்சு கல்வி தந்தை ஆகல, என்னுடைய முன்னோர்கள் யாருமே வந்து சும்மா மேடேறி பொய்யா சொல்லி ஓட்டு வாங்கி சொத்து சம்பாதிக்கல. நாங்க எங்களுடைய முதுகு தேய உழைக்கிறோம். இந்த சமூகத்துல நாங்க நிக்கிறதுக்கும் நாங்க ஜெயிக்கிறதுக்கும் எங்களுடைய பின்புறம் தேய உழைக்கிறோம். இந்த கருத்தை ஆழமா எடுத்துட்டு போகணும். நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய சின்ன குழந்தைகள்ல இருந்து 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் படிக்கிற பசங்கள்ல இருந்து எல்லாருக்கும் இதை எடுத்துட்டு போகணும். இதை எவ்வளவுக்கு எவ்வளவு வீரியத்தோட நம்ம எடுத்துட்டு போறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு பின்னாடி நம்மளுடைய வருங்காலம், நம்ம சந்ததியினோட வருங்காலம் நல்லா இருக்கும். எனக்கு 33 வயசு தான் ஆகுது. நான் அதிகமா பேசுறதுக்கு எனக்கு ஏஜும் இல்லை, எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை. அதனால கொடுத்த இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஏதோ எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களை சொன்னேன். சரியா இருந்தா எடுத்துக்கங்க, இல்லைன்னா என்னை வழிநடத்தும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்பளித்தமைக்கு தாழ்மையுடன் வணக்கம்.